தட்டி போயிடலாம். உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமாக காத்துட்டு இருக்கிறேன். உங்க மாமி சுத்தம் எங்கடா? வெளியில போயிருக்காருங்க. நீங்க வந்தா 6 ரூபா பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கத்தை கூடாது சொன்னாருங்க. என்ன சொன்னாருங்க? எனக்கு என்ன தெரியுங்க? நீங்க வந்தா 6 ரூபா பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கத்தை கூடாது சொன்னாருங்க. என்னடா இதுவே 2 வாட்டி சொல்றேன்? எங்க மாமாவும் 2 வாட்டி சொன்னாருங்களே. அதோட எங்க மாமா என்ன சொன்னார் தெரியுங்களா? என்ன? நீங்க முள்ளவாரியா எச்சு பிடியா, அதனால 6 ரூபா பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சக்கத்தை கூடுறா அப்படின்னு சொன்னாருங்க. இன்னும் 6 ரூபா இருக்கா? இந்தாடா 6 ரூபா இந்தா. கொடுத்தாச்சு. ஏனுங்க கையில ஒரு கிள்ளுங்களே. நமக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் அதிகங்க. நீங்க கிள்ளிங்களா மறக்காம கொண்டு போய் அத்தையிட்ட குடுத்துருவானுங்க. சரியான மண்டு போயிடா நீ. எங்க நண்டு பிடி பிடிக்கிறீங்க? இந்தாங்க முருகா. ஏனுங்க வரேன்டா. வாங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இல்ல அது என்னத்தான் சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். பணத்தை இங்கதானே வச்சேன். அத்தை கேட்டா சாமிக்கு கொடுத்த 6 ரூபாய் காணா போச்சுதுங்க. நானா தொலைக்கலைங்க, அதாவே காணா போச்சுதுங்க. சாமி கண்ணிட்ட நீ 6 ரூபாய் வாங்கினியாவே? இந்த கையால வாங்கினனுங்க. ஞாபகத்து கூட கிள்ளி விட்டு போனாருங்க. கிள்ளினாரா? ஆமானுங்க. நான் எப்படி இப்ப வீட்டுக்கு போறது? அத்தை அப்பயாலே அடிப்பாங்களே. ஏனே இப்படி தத்தியாவே இருக்க? உன்னை எப்படியாவது திருத்தணும் நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன். முடியலையே. அத்தை கேட்டா நான் என்னங்க பதில் சொல்வேன்? தினமோ நாள் எனக்கு ஏதாவது ஒரு சொல்லவே. இந்த புடி 6 ரூபா. ஏனுங்க கையில ஒரு கிள்ளுங்க. அப்பதானுங்க எனக்கு ஞாபகம் வரும். அது போதாது. இதால தினமும் 10 அடி அடிச்சு புத்தி சொன்னாதான் நீ மனுஷனா மாறுவதே. சதானுங்க. என்ன அலமேலு இன்னைக்கு 1 ரூபா தான் இல்லப்பா. நம்ம தட்டி இருக்குல்ல, இன்னைக்கு 6 ரூபாய்க்கு கோட்டை விட்டுருச்சா. அத்த கையால ஆப்பேர் அடி வாங்கணுமேனு பயந்துகிட்டு வெக்கான்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாவமா இருந்துச்சு. மொத்தம் கிடைச்சது 7 ரூபா. அதுல 6 அதிக கையில கொடுத்துட்டேன். மிச்சம் இருக்கிறது இப்படிதே. அந்த முட்டா பைய இப்படி நேதாமும் ஏமாந்துட்டு நின்னுகிட்டு இருப்பான். கிடைச்ச பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு இங்க வந்து பிக்கான்னு முடிச்சுக்கிட்டு நிக்க போறியா? இல்லப்பா, அது ஒரு அனாதை. அதோட அப்பாவி. அடிச்சாலும் அவ தெரியாத குழந்தை. அதான் அது மேல எனக்கு ஒரு அம்பு. அவன் அனாதைன்னு நீ பரிதாபப்படுற. நம்ம நிலைமையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பையன் இருந்தான். அந்த தைரியத்துல நாம இருந்தோம். ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு ஒன்னும் தெரியல. என்னையும் ஆண்டவன் நிரந்தர நோயாளியாக்கி இப்படி படுக்கையில கிடத்திட்டான். ஏதோ சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் இருந்துச்சு, வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நீ வண்டி ஓட்டி இந்த குடும்பம் நடத்த வேண்டிய நிலைமையில இருக்குதுமா. அப்பா அதிக வீட்டுல எவ்வளவு அரிசி வேகணும்னு அவன் எழுதி வச்சிருக்கான்ல. இங்க பாருங்க, பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது பெத்தவங்களோட பொறுப்புன்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி வயசான காலத்துல பெத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது பிள்ளைங்க தானே. குழந்தை நல்லவனா வளரணும்னா தாயோட அன்பும் தந்தையோட கண்டிப்பும் இருக்கணும். ராமர் காட்டுக்கு போன உடனே தசரதர் அந்த பிரிவை தாங்க முடியாம புத்திர சோகத்தால இறந்துட்டார். எங்க இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம். பாபு, புத்திர சோகம்னா என்ன? தெரியாது டீச்சர். ஏன்னா எங்க அப்பா நான் பார்த்ததே இல்ல டீச்சர். Get up on the bench. கேள்வி கேட்டா ஏன் சிரிக்கிற? லிசன். புத்திர சோகம்னா குழந்தையை பிரிஞ்சிருக்கிற தந்தையோட சோகம், துயரம். கீழே இறங்கலாமா டீச்சர்?
கால் வலிக்குதுமா. தெரிஞ்சுக்கப்பா. அப்பாவோட போட்டோவை ஏன்பா புஸ்தகத்துல வச்சிருக்க? அப்பாவை தான் நான் பார்த்ததே இல்லையே, அதான் போட்டோ வச்சிருக்கேன். ஏனுங்க, யாருங்க நீங்க? போலீஸ் என்ன துரத்திட்டு வருது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க சார். அதெல்லாம் தப்புங்க, பேசாம போலீஸ்ல மாட்டிக்குங்க. ஐயோ, நான் எந்த தப்பும் செய்யல சார், நான் நிரபராதி சார். சாமி சத்தியமா? சாமி சத்தியம். எதுக்கா அங்க கையில விலங்கு மாட்டிருக்காங்க? பழி ஓரிடம் பாவம் ஓரிடம்னு சொல்லுவாங்களே, அது என் விஷயத்துல உண்மையாயிடுச்சு. கொலை செஞ்சவன் ஒருத்தன், அகப்பட்டது நான். சாமி சத்தியமா? சாமி சத்தியமா. நம்புறேனுங்க. முதல்ல இந்த விலங்க கட்டி விடுங்க. வாங்க வாங்க. ஏனுங்க சாஞ்சிட்டீங்க? தூக்கம் வருதுங்களா? பசி மயக்கங்க. ஐயோ, பசியா? இங்கே இருங்க, இது வந்துடுறேன். இந்தாப்பா முருகா, உங்க மாமாவும் அத்தையும் மேல தெருவு போயிருக்காங்க. நீ வந்தா சாதியை கொடுக்க சொன்னாங்க, நான் வர்றேன். எங்க ராமநாயருங்க, கப்பாசிங்களா? எனக்கு டீ வேணாங்க. இல்லன்னு சொல்லாம ஒரு ஒத்தாசு பண்ணணுங்க. என்ன செய்யணும்? எங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, அவர் ஆஸ்பத்திரியில இருக்கிறாருங்க. மருந்து வாங்கணுங்க, அது கொஞ்சம் பணம் வேணுங்க. வண்டி கடை இல்ல, பாதி டீ கடை. எங்க நீங்க சும்மா கொடுக்க வேணாங்க, கொல்லம்பட்டை வச்சுட்டு 150 ரூபாய் கொடுங்க. டீ அடிக்கிறத விட்டுட்டு இரும்பு அடிக்க சொல்றியா? அதுக்கு என்கிட்ட பணம் கிடையாது. ராமநாயருங்க, தயவு செஞ்சு கல்லாப்பட்டு கொஞ்சம் பாருங்க. காலங்கத்தால என்னப்பா, போப்பா போப்பானா. முருகா, ஏனுங்க, உனக்கு பணம் தானே வேணும்? ஆமாங்க, கொடுங்க. உடனே கையை நீட்டிடுவியே. இதோ பாரு, ஒருவன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டானா. அவன் நம்ம ஊருக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கானா. அவனை புடிச்சு கொடுத்தா 500 ரூபாய் பரிசு கொடுக்குறாங்களா போலீஸ்ல. 500 ரூபாயா? எங்கெங்க இருக்காம? இதோ இந்த பேப்பர்ல இருக்கானுங்க. கையோட பிடிக்கிற மாதிரி ஓடுறா பாரியா. சரியான தேத்தி மேலா இருக்காய. ஜம்பு சார், எங்க இந்த இடத்த விட்டு போயிட்டீங்களேன்னு முன்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டு போயிட்டேங்க. நான் தப்பிச்சு போயிட்டேன், நீ ஏன் வேதனைப்படணும்? எங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, ரொம்ப ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்குதுங்க. 150 ரூபாய் பணம் இருந்தா தான் மருந்து வாங்க முடியுங்க. யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்கலீங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலீங்க. ஜம்பு, இப்ப நீ எந்த நோக்கத்தோட சரணடைஞ்சிருக்கேன்னு எனக்கு நல்லா புரியும். நாங்களும் மனுஷங்க தான், மற்ற உணர்ச்சிகளையும் எங்களால புரிஞ்சுக்க முடியும். முருகா, ஐயா, இப்ப எங்கிட்ட 200 ரூபாய் அதை கொடுக்குறேன்.
உனக்கு பரிசு பணம் வந்ததும் திருப்பி கொடுத்தா போதும். எப்போ நேரமாச்சு வரப்போது. டாக்டருங்க பணம் கொண்டு வந்துட்டானுங்க. சீக்கிரம் போய் மருந்து வாங்கிட்டு சொல்லுங்க. காலம் கடந்துச்சு முருகா. உங்க மாமா இறந்துட்டார். உன்னை பெரிய நினைச்சாதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. உன் மேல எறும்பு கடிக்காதபடி கண்ணுங்கருத்துவா பாத்துக்கிட்டேன். ஏதோ கொல்லம் பற்ற ஒண்ணு இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நீ புத்திசாலியா பொழைச்சுக்கோ. அது மேல கடகடை இருக்குன்னு பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஐயோ அது இல்லைங்க அத்தை. அத்தை நீங்க இங்கே இருந்துருங்க, நான் சம்பாதிச்சு போறேங்க உங்களுக்கு. என் தங்கம் அது ஒண்ணு போறா என் கண்ணு. என் ராசா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ எங்க பார்த்தாலும் அவர் இருக்கிற மாதிரியே நினைவா இருக்குது. அதனாலதான் நான் நிம்மதியை தேடி எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன். வரட்டுமா கண்ணா? வரட்டுமா? சரிங்க அத்தை. வண்டி விடுப்பா, வர்றேன். ஏ ராஜா அத்தை ஊருக்கு போறது மறக்காம கர்தாசி போடுங்க அத்தை. நான் உங்களுக்கு மணியாடு அனுப்பிச்சு வைக்கிறேன். கர்தாசி போடுறப்பா. மறக்காம கர்தாசி போடுங்க அத்தை. உடம்ப பாத்துக்கோ முருகா. ஏனுங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன காரியம் செஞ்சுட்டவே? என்னங்க சொல்றீங்க? எங்க அண்ணனையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டே. சம்பு உங்க அண்ணனுங்களா? அடடே பாப்பா, உங்க மாமாவுக்கு எப்படி இருக்கு? நான் போறதுக்குள்ள ஒரு போயிட்டாரு. இந்த நீங்க கொடுத்த பணம் எதுக்கு திருப்பி கொடுக்குற? இத வச்சுக்கிட்டு ஜம்பு விட்டுருங்க. ஏங்க சிரிக்கிறீங்க? எனக்கு அழுகா வருங்க. இந்த நீங்க கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு ஜம்பு விட்டுருங்க. முருகா, உன்னை நினைச்சா பரிதாபமா இருக்கு. ஜம்பு அப்படி எல்லாம் விட முடியாதுப்பா. ஏன் முடியாது? புடிச்சு கொடுத்தேன், பணத்தை கொடுத்தீங்க. இப்ப பணத்தை கொடுத்தா விட்டுருங்க. அது எப்படிப்பா முடியும்? ஜம்பு ஏற்கனவே ஒரு குற்றவாளி. அதோட போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கிறான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அவன் ரொம்ப நல்லவனுங்க. சரி சரி, உன் மனசுப்படி அவன் நல்லவனாவே இருக்கட்டும். ஆனா இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்கே, தப்பு செஞ்சிருந்தா தண்டனை கொடுப்பாங்க, நல்லவனா இருந்தா விட்டுருவாங்க, அவ்வளவுதானே? தங்கச்சி, நீ நினைக்கிற மாதிரி இவர் என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கல, நானாதான் போனேன். ஆமாம்மா, ஜெயில இருந்து தப்பிச்சதும் உன்னையும் அப்பாவையும் பார்க்கணுங்கிற ஆசையில தான் அங்க வந்தேன். அதுக்குள்ள இவரை சந்திச்சு அப்புறம் நடந்தெல்லாம் தான் உனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் என்னால தானுங்களே நீங்க மறுபடியும் ஜெயிலுக்கு வந்துட்டீங்க. அத நினைச்சா தானுங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணே, ஒரு சின்ன எறும்ப மிதிச்சிட்டா கூட ஓன்னு அழுவிய, இப்ப ஒன்ன போய் கொலைக்காரன்னு சொல்றாங்க. அதாம்மா விதி. தங்கச்சி, நடந்தது இதுதாம்மா. ஒரு நாள் நானும் முதலாளி தன்ராஜும் பேங்க்கு போயிட்டு வர்றோம். காரை நான் தான் ஓட்டிட்டு வர்றேன். யாருங்க இவரு? நீயோ சிவராமனோட சேர்ந்து எங்க அப்பாவை கொன்னே இல்ல? அந்த பாவி பார்த்த தன்ராஜ கொலை பண்ணிட்டு ஓடிட்டான். நான் பயந்து போய் முதலாளி நெஞ்சில இருந்த கத்திய மெல்ல எடுத்தேன். திடீர்னு ஜனங்க கூடிட்டாங்க. நான் தான் அவரை கொலை பண்ணிட்டேன்னு போலீஸ்ல என்ன பிடிச்சு கொடுத்துட்டாங்க. என்ன, அந்த கொலை செஞ்சவன உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குமா? அவன் வலது கையில புலிப்பச்சை குத்தி இருந்தான். நீங்க கவலையை விடுங்க. அந்த புலி பச்சைக்காரனை எப்படியும் கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சு போட்டு நான் உங்களை விடுதலை பண்ண வைக்கிறேங்க. சார், டைம் ஆச்சு, போடுங்க போடுங்க. அப்பாவை நல்லபடியா கவனிச்சுக்கம்மா. நானும் வரேனுங்க.